இங்கே பாருங்க, ஒயிட் குருமா ரெடி ஆகிடுது. இது வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இட்லி, தோசை கூட நல்லா தான் இருக்கும், தொட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். எல்லாம் இப்போ தான் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம். பெல் ஐக்கான் டச் பண்ணி பெல் ஆப்ஷன் டச் பண்ணி ஆல் டச் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும், உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். பாருங்கோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமா பண்ணுறதை பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்குறது வந்து குருமா, வெஜிடபிள் குருமா, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாம் பார்க்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிருத்து பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பேலி வெஜிடபிள் குருமா தான் பார்க்குறோம். அதுக்கு வந்து வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன், உரிச்சு. சின்ன வெங்காயம், என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லாமல் அது இந்த பட்டாணியே வந்து நான் வந்து காஞ்ச பட்டாணியை எடுத்து வெந்நீரில் ஊற போட்டுருக்கேன் ஒரு 8 மணி நேரம். அதை வந்து நம்ம வேக போட்டுடலாம். காய்கறி வந்து பீன்ஸ் ஒரு 8-10 எடுத்துட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 எடுத்துட்டுருக்கேன். கேரட் 2 எடுத்துட்டுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அது 2 போகும். காய்கறி வெஜிடபிளுக்கு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேறு வந்து உங்கள் கூட காலிஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு நாம் அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 6-7 பூண்டு எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 6 கிராம்பு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து ஒரு 1 இன்ச்சு இஞ்சி வந்து அலம்பி நறுக்கி தோல் சீவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். முந்திரி 5 எடுத்துட்டுருக்கேன். இவ்வளோ தான். இதை முதல்ல வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் காய்கறி வரைக்கும் இது எல்லாத்தையும் 1 பாட்லேயே எல்லாத்தையும் அரைச்சி விட்டு அப்படியே மூடி வச்சா அது கொதிச்சிரும். 1 பாட் குருமா அது. இது வதங்கட்டும். ஒவ்வொரு காயாக போட்டு காட்டுறேன். பட்டாணி போட்டுடுறேன். ஒரு கைப்பிடி தான் போட்டுட்டேன். அது ஊறினோடனே உங்களுக்கு வந்து உலாயிடுச்சு. ரெண்டு விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். காய் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ், அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். லைட்டாக மெதுவாக நம்ம சிம்மில், அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் தான் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே போய் அரைச்சின்னு வந்துடுறேன். இந்த பொட்டுக்கடலை, தேங்காய், இஞ்சி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சின்னு வந்துடுறேன். இது சப்பாத்தி, பூரி, ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு. தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஒரு 5 முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இது பொட்டுக்கடலை முந்திரி வந்து திக்னஸ் கொடுக்கும். இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போக.
அப்புறமா ஜலம் விட்டுக்கலாம். இதுக்கு மஞ்சள் பொடி போட வேண்டாம், ஆப்பத்துக்குலாம் நல்லா இருக்கும். தேங்காய் பால் வந்து இனிப்பாக இருக்குது வேண்டாம்னு நினைக்கிறா வந்து இந்த குருமா ஆப்பத்துக்கு பண்ணிக்கலாம். பாருங்க, மிக்ஸி இலக்கி தண்ணி விட்டுக்கலாம். ரெண்டே விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இதுக்கு தக்காளிலாம் போட வேண்டாம். இது ஒயிட் குருமா. உப்பு போட்டுக்கலாம் தேவையானதுன்னு. உப்பு போடவே இல்லை. நான் வந்து இது கல்லுப்பு தான் போடுறேன். இதான் கல்லுப்பு தான் போடுறேன். இது 2 விசில் வரட்டும், காட்டுறேன். ரெடி ஆகிடுது. கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கே, இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி விட்டுக்கலாம். இப்படி எண்ணெயெலாம் மேலே வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க காய். இதுக்கு நீங்கள் வந்து காலிஃப்ளவர் இருந்தாலும் போட்டுக்கலாம், இன்னும் வேறு காய் கூட நீங்கள் போடணுன்னு விரும்பினா போட்டுக்கலாம். கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தண்ணி விட்டுருக்கிறதுனால இல்லாட்டி சப்பாத்தி தொட்டுக்கவே ரொம்ப கிண்ணுன்னு இருக்கும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒயிட் குருமா காட்டுறேன்.